ஆர்ஸோட கரண்ட் கண்டிஷன் தையலை போட்டு பயங்கரமாக இது பண்ணுறான், நக்குறான். என்ன விஷயம்னா தையல் பிரிஞ்சிடக்கூடாது. அவங்க வந்து கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு தையல் பிரிஞ்சாலும் எல்லா தையலும் பிரிஞ்சு வந்துடும். இவனை நக்காதன்னு சொன்னால் இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு மூளை முடுக்கில் போயிட்டு உட்காந்து லிக் பண்ணிகிட்டே இருக்கான். இவனுக்கு அந்த காலர்லாம் வாங்கி பாருங்கள், செக்கச்சவேன்னு பண்ணி வச்சுருக்கிறான். நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கி போய் ஆன்டிபயோட்டிக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். நல்லா வீங்கி இருந்தது, எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஆனால் வந்து இவன் இந்த மாதிரி நக்கிறது தான் எனக்கு பயமாக இருக்கே. காலர் போட்டு விட்டா என்ன பண்ணுறான், அது அந்த காலரை பிக்கிறதுக்காக இவன் குதிக்கிறான் பாருங்கள், பயங்கரமாக குதிக்கிறான். அதில் ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருமோன்னு அது எனக்கு பயமாக இருக்குது. அது அந்த காலரை கழட்டுற வரைக்கும் அவன் நார்மலாகவே இருக்க மாட்டேங்கிறான். போட்டு இப்படியே இப்போ இந்த இடத்துல நான் காலர் போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கீழேன்னு இடிச்சுக்கிட்டு குதிப்பான், அந்த மாதிரி குதிக்கிறான். இவன் நல்லா வர வரைக்கும் இவனை எப்படி பார்த்துக்கிறதுங்கிறது தான் இப்போ என்னோடய கன்ஃபியூஷனாகவே இருக்குது. இந்த மாதிரி எங்கேயாவது கீழே போயிடுறான், பீரோவுக்கு கீழே அந்த மாதிரி எங்கேயாவது போயிடுறான், நம்மளால் ஆக்சஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி போயிட்டு இவன் இந்த மாதிரி நக்கி வச்சுருக்கான். இப்போ ரொம்ப சிவப்பாக இருக்குது அந்த ஏரியா, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ சிவப்பாக இருக்குது. ஏன் இப்படி பண்ணுற ஆர்ஸு? நாளையிலேருந்து உனக்கு பெயின் கில்லர் கொடுக்க மாட்டேன் பாரு. அப்போ நீ நக்கும் போது உனக்கு வலிக்க போகுது, அப்போ தான் நீ நக்காமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து வேற மியாவும் மியாவுன்னு கத்திக்கிட்டே இருந்தது, மாமான்னு கூப்பிட்டே இருந்தது. சரிட்டு தான் பெயின் கில்லர் கொடுத்தேன் நான். அடங்கி இரு கொஞ்சம்.